ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடின் பெட்டி சேனல். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நான் பிகினருக்கு எல்லாத்துக்கும் ஆரி ஒர்க் மெட்டீரியல் என்னென்ன வாங்கணும், எங்கே வாங்கணும் என்று எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட்டு கிளாஸ். வாங்க இப்போ போகலாம். இப்போ பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஃப்ரேமோட பார்க்கலாம். 3 ஃப்ரேம் வச்சுருக்கேன். 14 இன்ச்சு வச்சுருக்கேன், 16 இன்ச் வச்சுருக்கேன், தென் 18 இன்ச். இந்த ஸ்மால் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. இந்த ஹேண்ட் ஃப்ரேம் வந்து, இந்த ஃப்ரேம் வந்து 16 இன்ச்சு. இது ஆரி ஒர்க் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது 18 இன்ச்சு. இதோட கடையில் வந்து இந்த சைஸ்லாம் 80லேருந்து 100க்குள்ளே கிடைக்கும் கடைங்களை இந்த ஃப்ரேமு. ஸ்டாண்டு பார்க்கலாம். ஆரி ஸ்டாண்டு. இது வந்து 16 இன்ச்சு. 16 இன்ச்சு அது 4 காலோட வரும். இது இங்கே இந்த பாருங்க, இந்த இதில் நம்ம ஃபிட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ போட்டு இந்த 4 தொலையிலும் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று 18 இன்ச்சு ஸ்டாண்டு வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன், அது காட்டுறேன். பாருங்க, இந்த 4 காலையும் நம்ம ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். 18 இன்ச்சுக்கு 18 இன்ச் ஃப்ரேம் தான் செட் ஆகும். பாருங்க, ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க. இது அதே மாதிரி 16 இன்ச் ஃப்ரேமு இதுக்கு ஃபிட் ஆகாது. 16 இன்ச் தான் அந்த ஸ்டாண்டுக்கு தான் இது ஃப்ரேம் செட் ஆகும். அதுக்குரியது தான் அது செட் ஆகும். இப்போ பார்க்க போகிறது பாப்ளின் கிளாத். இது பிகினர்ஸ்க்கு இது இந்த துணி யூஸ் பண்ணலாம். நம்ம குத்தி எடுக்கும் போது ஹோல்ஸ் விடாமல் வரும், நூலும் பிய்யாமல் இருக்கும். நல்லா இருக்கும் இந்த துணி. இதில் யூஸ் பண்ணலாம் பிகினர்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து நீடில் பார்க்கலாம். ஆரி நீடில். ஆரி நீடிலில் பிராண்டடுக்கு டியூலிப்னு, அதில் வந்து 14 இன்ச் இருக்குது, 13 இன்ச் இருக்குது. அது வந்து கேப்போட வரும். இந்த பாருங்கள், கேப்போட வரும். 14 இன்ச்சுக்கும் 13 இன்ச்சுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த மாதிரி டியூலிப் பிராண்ட் இருக்கும். 24ம் இருக்குது இதில். இப்போ நார்மல் நீடிலும் இருக்குது இதில். நார்மலில் 2 இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் அது உங்களுக்கு. இது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா ஸ்பீடாக போடலாம், நல்லா இருக்கும் இது. இது சுகர் பீடு போட்டு ஒர்க் பண்ணலாம். அதில் சுகர் பீடுக்கு இன்னொன்று இருக்குது. இதில் 3 சைஸில் இருக்குது. தர்தூசி சுகர் பீடு போட்டு இதில் ஒர்க் பண்ணலாம், அந்த 3 தொலையும். இதில் வந்து நம்ம நூல் எப்படி சுற்றுறது நான் அப்புறமா சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ இந்த நீடலுக்கும் இந்த நீடலுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதில் வந்து சின்ன நீடலில் நம்ம சுகர் பீடு வந்து ரொம்ப போட முடியாது. இதுலேயும் பாருங்கள், ஒரு 2-3 போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு 10 சுகர் பீடை போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். அதில் இப்போ நமக்கு அப்புறம் மார்க்கர் ஒன்று வேணும். நமக்கு இப்போ கட்டர் ஒன்று வேணும். நம்ம தையல் மிஷின் யூஸ் பண்ணுற கட்டர் தான் இதுவும். இப்போ பார்க்க போகிறது சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டில் வந்து
ஒரு 4-5 பிராண்ட் இருக்குது. அதில் வந்து ராயல் பிராண்டு, அப்புறம் வந்து பெல் பிராண்டு, ஜிவி பிராண்டு, நான் 3மே யூஸ் பண்ணுவேன். அதில் முக்கியமான வந்து பெல் பிராண்டு நல்லாயிருக்கும். இந்த பெல் பிராண்டை பில்லை வந்து நம்ம தூக்கி போடாமல் வச்சுக்கணும். இந்த பெல் பிராண்ட் பில்லை எடுத்து இந்த ஹோல்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் நூல் வந்து காலி ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னொன்று கலர் ப்ளவுஸ்க்கு போடணும்னா இந்த நூல் வந்து இந்த ப்ளூலே நிறைய கலர்ஸ் இருக்கும். லைட் கலர், டார்க் கலர், இன்னும் டார்க் கலர்லாம் இருக்கும். அதனால் இந்த பெல்லோட பிராண்டை சொல்லி 24 சொல்லி கொடுத்தா கடையில் இந்த பெல்லு 24 கரெக்டான பர்ஃபெக்டான நூல் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஓகேவா? அதனால இந்த பில்லு தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு சில்க் த்ரெட்லேயும் 2 நூலாக வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு கலர்லேயும் நீங்கள் எத்தனை நூல் வாங்குறீங்களோ அந்த இதுலேயும் 2 வாங்கி வச்சுட்டிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படியும் நம்ம ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் த்ரெட்டில் போட மாட்டோம், டபுள் த்ரெட்டில் தான் போடுவோம். அதனால் 2 நூல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜரி நூல், கோல்டு ஜரி, இது ஒரு பிராண்ட் வந்து A1 குவாலிட்டியில் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த நூல் வந்து இந்த ஒயிட் நூல் தெரிகிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஒர்க் பண்ணும்போது நூல் வந்து பிசுறாக வராத மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த நூல். அதுலேயே நான் சில்வரும் வச்சுருக்கேன், அதேமாரி குட்டி குட்டியாகவும் வச்சுருக்கேன். நான் நிறைய கலர்ஸில் இருக்குது என்கிட்ட. இது டயலாஜின்னு ஒரு கம்பெனியில் இருக்குது. அப்போ லோடிங் கொடுக்கறதுக்கு நூல், இந்த நூலும் ஒரு நூல் வாங்கிக்கோங்க. அப்போ வந்து சுகர் பீட் ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு த்ரெட்டு, மிஷின் த்ரெட்டு, கோல்டு கலர். இது இல்லைன்னா உங்களுக்கு ப்ளவுஸுக்கு என்ன கலரோ அதுக்கேற்ற கலர் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணலாம். இப்போ தங்கூசி நான் யூஸ் பண்ணுவேன் சுகர் பீட் பண்ணுறதுக்கு. தங்கூசி நல்ல மெலிசாக இருக்கும். இந்த தங்கூசி தெரியுதா? இந்த தங்கூசி இது யூஸ் பண்ணுவேன் சுகர் பீட் ஏற்றுறதுக்கு, நல்லாவும் இருக்கும் அது. இப்போ பார்க்க போகிறது பீடு. ஃபஸ்ட்டு சுகர் பீட் பார்க்க போகிறோம். இந்த சுகர் பீடு குட்டி குட்டியாக இருக்கும், கோல்டன் கலரில். இப்போ மெட்டலில் இது நல்லாயிருக்கும், இது ஃபேட் ஆகாது. இந்த மெட்டலு கோல்டு குவாலிட்டி இருக்குது. செகண்ட் குவாலிட்டிலாம் உங்களுக்கு ஃபேட் ஆகும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள். நான் வச்சுருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இப்போ மணி பார்க்குறோம். மணி வந்து பெரிய மணி, பீடில் பெரிய பீட். செகண்ட் அது ஒரு கொஞ்சம் சின்னது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட்டில் வாங்கிக்கோங்க. பல்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இது கோதுமை பீட், ஹாஃப் பீட். இது பேக்கெட், இது 10 ரூபா பேக்கெட்டு வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் எல்லாருமே 10 ரூபா வாங்கிக்கலாம். பிகினர்ஸில் எப்படி போதும், பெருசு நிறைய வாங்கி வைக்க வேண்டாம். நல்லா பழகிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம். இது பேர்லு, குட்டி பேர்ல். இது முத்துலேயே ஹாஃப் பேர்ல் முத்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகர் பீடில் கலர் பீடு. இது கோல்டு கலர், இது மல்டி கலர்ஸ் இருக்குது. கட் பீட்னா கண்ணாடி போல் இருக்கும், ஹாஃப் பீட் சொல்லுவாங்க. இது கண்ணாடி இருக்கும். இது ஒர்க் பண்ணால் நம்ம நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வெளிச்சத்துக்கெலாம், நல்லா லைட்டு வெளிச்சத்துக்கெலாம் பளிச்சு எனக்கு தெரியுது. அவங்களுக்கு ஃபோனில் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஷேடிங் தெரியும். இதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் சில்வர் கலரில் இருக்குது. அதோடு இது ஃபஸ்ட்டு காட்டினல அதோடு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது
இது சக்கரி இது சக்கரிக்கு இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது ஸ்டோன். இது ஒயிட் கலர் தென் கோல்டு கலர். இப்போ தர்தூசி பார்க்க போகிறோம். தர்தூசியில் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது தர்தூசி. இது வந்து ஒரு தர்தூசி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இந்த தர்தூசி இருங்க, நல்ல கோல்டு, நல்ல மினுமினும் இருக்கும். பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சில்வர் கலர் தர்தூசி இது ஒன்று இருக்கு. இல்லை கோல்டு கலர் தர்தூசி. நிறைய கலர்ஸில் இருக்குது. நம்ம ப்ளவுஸ்க்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் போடுவாங்க கோல்டு தான் போடுவாங்க. இந்த குந்தன் ஸ்டோன்லாம் ஒட்டும் போது ஒட்டி பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த தர்தூசியை ஃபுல் கவர் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது மிரர் வந்து ரியல் மிரர் இருக்குது. இந்த மிரர் இதில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. டைமண்ட் இருக்குது, ரவுண்ட் இருக்குது, திலகத்தில் இருக்குது. இந்த ஷேப்லேயும் இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஷேப்லேயும் இருக்கும். பெரிய மிரர் இருக்குது. அதோட குட்டி மிரர், அதே ஃபர்ஸ்ட் ஷேப்பில் காட்டினால அதோட குட்டி. இது இல்லை 10 ருபீஸில் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் மிரரில் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸு நல்லாவும் இருக்கும், ப்ரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் மிரரில் ஒர்க் பண்ணும்போது காஸ்ட்லி அதிகமாகும் ப்ளவுஸு ஒர்க்கு வந்து. இந்த கண்ணாடி மிரர் பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் மிரரில் வச்சு ஒர்க் பண்ணும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போது ஸ்டோன் பார்க்க போகிறோம். குந்தன் ஸ்டோன்லேயே திலக ஸ்டோன் இருக்குது, ரவுண்டு ஸ்டோன் இருக்குது, சமிக்கிஸ் இருக்குது, செயின் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ குந்தன் ஸ்டோனில் ரவுண்டு இருக்குது. ரவுண்டுலேயே பெருசு இருக்குது, சின்னதெல்லாம் இருக்குது. இது க்ரீன் கலர். தென் இது குட்டி. இது ஒயிட் கலர், பிங்க் கலர். நான் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கம்மி விலை தான். இது பாக்ஸ் வந்து 30 ரூபா அப்படி இருக்கும். திலகம் ஸ்டோன் இப்படி இருக்கும். திலகம் ஸ்டோன் ப்ளூ கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு. இது இருக்கு கொஞ்சம் டார்க் ப்ளூ. இது வந்து பிங்க், டார்க் பிங்க். இதுலயே கிரீன் இருக்கு. திலகத்துல கிரீன். இது சின்னது, பெருசுலாம் இருக்கு, பெரிய ஸ்டோன் எல்லாம் இருக்கு. இது கண்ணு ஸ்டோன் சொல்லுவாங்க. இதுலயே கண்ணு போல இருக்கு. அந்த கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, ஐஸ், அந்த போலயே இந்த ஸ்டோன் இருக்கும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. குட்டி குட்டியாகவும் இருக்கு, பெருசும் இருக்கு. இதை நான் குட்டி காட்டுறேன் நான். இது ரெட் கலர் கண்ணுல. இது பிங்க் கலர். அப்போ கோல்டன் கலர்ல இருக்கும், திலகத்துல இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன். இது அப்புறம் வந்து பெருசு, கொஞ்சம் பெருசா இருக்கும். இது நான் கொஞ்சம் நிறையா வச்சிருக்கனால பாக்ஸில் வச்சிருக்கேன் நான். இந்த பாருங்க, எல்லா கலர்ஸும் இருக்கும் என்கிட்ட. இதில் இந்த பெருசும் இருக்கும். இதில் ஹோல் இருக்கும், ஹோல் இல்லாதும் இருக்கும், ஹோல் இல்லாமலும் இருக்கும். இதில் நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டோனை ஒட்டி ஒர்க் பண்ணும் போது ப்ளவுஸில் எம்போஸ்டாக தெரியும், நல்லா இருக்கும். அதெல்லாம் கண்ணில் இன்னும் குட்டி காட்டுறேன். இந்த பாருங்க, இது கண்ணில் வந்து குட்டி. இப்போ நம்ம பெருசு பார்த்தல கண்ணில், அதில் இது குட்டி. இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது
இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ செயின், கோல்டு செயின். இந்த கோல்டு செயினில் வந்து சின்னது இருக்குது, தென் பெருசும் இருக்குது. இந்த பெருசும் இருக்குது. இந்த மாதிரி செயினில் நான் கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருக்கிறேன் பேக்கெட்டு. ஒன்று கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது. அப்போ அது முத்தில் இருக்குது பேர்ல். சரி, இப்போ பேர்ல் கேட்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, ஆனால் நல்லாயிருக்கும், போட்டால் நல்லாயிருக்கும். பேர்ல்லையும் இருக்குது ரன்னிங் ஸ்டோன். அப்போது சமிக்கிஸில் வந்து கோல்டு. இதெல்லாம் நம்ம ஒர்க் அங்கங்கே கொடுத்து ஒன்று ஒன்று கொடுத்து சுகர் பீடு கொடுத்து ஒர்க் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சாரீக்கு மேட்சிங்காக அங்கங்கே கொடுக்கலாம். இது வந்து சாண்டல் கலர், இது கிளாஸ் கலர், பிங்க் கலர் இதெல்லாம். அப்போ இதுவும் இருக்குது கிட்ட. திலகம் ஸ்டோன்லேயே இந்த ரன்னிங் ஸ்டோனு ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி உள்ள ஃபஸ்ட் இந்த துணியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே திலகம் ஸ்டோனுக்கு ஒட்டி செயினை ஃபிட் பண்ணி நான் காய வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ப்ளவுஸில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.